சர்ச்சிங் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு உள்ளார, அதாவது நம்ம பேலன்ஸ் நெட்வொர்க்குக்கு உள்ளார இது போகும். பேலன்ஸ் நெட்வொர்க்குக்கு உள்ளார போகும்போது, ஏன்னா லாகின் செய்வது எப்படி, ரிஜிஸ்டர் செய்வது எப்படின்னு தான் சொல்லாங்க. இது நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க. இது உள்ளே வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நீங்கள் இன்னொருத்தரை கேட்டு தான் செய்யணும்னு கிடையாதுங்க. இதில் நடக்கக்கூடிய விஷயத்த நான் வந்து தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்கலி லாகின் பண்ணிவிட்டு போகிறதுக்காக உங்களுக்கு தெரியும். உங்களோட பேலன்ஸ்டுக்குள்ளே இப்படி தாங்க வரும். இப்படி வரும்போது லாகின் கேட்கும், ரெஜிஸ்டர் கேட்கும். நீங்கள் புதுசு அப்படின்றதுனால நீங்கள் ரெஜிஸ்டர் அதுக்குள்ளே போகணுங்க. ரிஜிஸ்டர் போன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து இதில் என்ன சொல்கிறதுங்க, ட்ரஸ்ட் வேலெட்டில் நீங்கள் வந்துட்டதுனால உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக வந்து முடிஞ்சிருங்க. ஸோ நம்ம லாகின் கொடுத்த உடனே லாகின் ஆனது உள்ளே வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு போயிட்டுருக்குங்க. ப்ராசஸிங் ஆகிட்டு போகும்போது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னையோட நேற்றோட 9 நாள் ஆகுது, இன்னையோட 10வது நாள் ஆகுது. இந்த 10வது நாளில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நம்மளோட ஐடியை வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, 3 கோடு. இந்த 3 கோடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி நம்பர் வந்துடும். உங்கள் இடிஹெச்சோட வேலட்டோட நம்பர் இது வரும். இந்த நம்பரும் கண்டிப்பாக வந்து முக்கியம்தாங்க. எதுக்குன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த நம்பருங்க. ஓகேங்க, விஷயத்துக்கு வருவோம். நான் வந்து ஜாயின் பண்ணி இது வரைக்கும் 0.24 எத்தீரியம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது டாலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 57.16 எத்தீரியம் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க முக்கியமான விஷயமாக நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதாங்க விஷயம். என்னோடய பார்ட்னர்ஸ் வந்து 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேருமே வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன ஏதுன்னு டவுட்டு கேட்டவங்க தாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ், இது மாதிரி நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் எத்தீரியம் கான்செப்டில் இருந்து நிறைய என்னென்ன இருக்கோ எல்லா கான்செப்ட்லேயும் போயிட்டு வந்தவங்க. அவர் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி இருக்குது சார்னு அந்த பிடிஎஃப் அனுப்புனதை பார்த்த உடனே அவர், சார் உண்மையிலே அது பெஸ்ட்டு கான்டாக்ட் சார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் 10-12 கான்டாக்டில் நான் வந்து லைனில் தான் இருக்கேன். எல்லாமே நிறைய விஷயங்கள், ஒரு சிலது வித்ட்ரால் ஆகலை, ஒரு சிலது வந்து ஸ்டாப்பில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு, இன்னொன்று வந்து நல்லா போயிட்டுருக்கு. மெயின் வந்து அதிலலாம் ரெஃபரல் சேர்க்கணும். ரெஃபரல் சேர்க்கறதுனாவே வந்து நமக்கு தலைவலி தான் சார். இருந்தாலும் வந்து ரெஃபரல் சேர்த்ததுனால நான் நிறைய அமௌண்ட் வந்து சம்பாதிச்சேன். இருந்தாலும் ஒரு சில கம்பெனிக்கு வந்து இப்போ அப்டேஷன் அப்படின்ற மாதிரி போட்டதுனால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. பட் இது நோ ரெஃபரல்னு சொல்ல தான் நான் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கேட்டதில் நல்லா இருக்குது சார் பிளானு, உங்களுக்கு எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னது கேட்டதுக்கு 4 நண்பர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2 பேர் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்மளோட சேனலை பார்த்துட்டு 2 நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள எப்படி பார்க்கணுன்னா நேவிகேஷன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பார்ட்னர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நம்ம சொன்ன இல்லைங்களா ஐடியோட இந்த நம்பர் தேவைப்படும்ன்ட்டு, இங்கே வந்து யுவர் அப்ளிகேட்டர் லிங்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை சென்ட் பண்ணலாம். நம்ம தான் வந்து என்ன சொல்கிறது, ரெஃபரலே பண்ண போகிறது இல்லைல்ல, அதனால் இதை விட்டுடுவோம். ரெஃபரல் பண்ணாமே நமக்கு அமௌண்ட்